நமஸ்காரம். இன்னையோட டாபிக் சர்வைவல் சேஞ்சஸ் யூ ஃபார் எவர். பியூட்டிஃபுல்லான டாபிக்ங்க. அதாவது நம்மளோட இருக்கிறத எப்படி வசந்தமாக ஆக்கிறது, அர்த்தமுள்ளதா ஆக்கிறது, நம்மளோட வாழ்க்கையை அர்த்தமுள்ளதா ஆக்கிறது அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக நான் சொல்ல போகிறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கோ. ஒவ்வொருத்தரும் எப்படி எப்படி கஷ்டப்படுறா, அந்த கஷ்டத்தையும் அவள் அப்படியே இன்பமாக மாற்றுறா. இன்பமாக மாறுறது தாங்க இம்பார்ட்டண்ட். அங்கே தான் கடவுளும் இருக்கார். இதுக்கு நிறைய உதாரணங்கள்லாம் இருக்குது. கொஞ்சம் ஒன்றா நான் சொல்கிறேன், நீங்கள் நல்ல நிதானமாக கேளுங்கோ. சிங்கிள் பேரண்ட்டாக இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். இப்போ சிங்கிள் பேரண்ட்டாக இருக்கான்னா கண்டிப்பாக அவளோட வாழ்க்கையில் ஏகப்பட்ட ஹர்டில்ஸ் கண்டிப்பாக அவள் சந்திக்கணும். அதை நம்ம அவள் அக்செப்ட் பண்ணிட்டு தான் ஆகணும். ஆனால் அவளோட குழந்தை நல்லபடியாக ஏதோ ஒரு ஜானரில் ஒரு ஐகானிக் பர்சனாக வரான்னு வச்சுக்கோங்களேன், ஒரு அவார்டு வாங்குறா அப்படின்னா அந்த ஒரு அர்த்தமாக்கிட்டா இல்லையா? ஸோ அவள் சிங்கிள் பேரண்ட்டாக இருந்து அவள் பல அவமானங்கள்லாம் சந்திச்சிருப்பா. ஆனாலும் அந்த குழந்தை ஒரு அச்சீவ்மெண்ட் ஒரு வாங்குறா அப்படிங்கும்போது இவ கஷ்டப்பட்டதெல்லாம் பறந்து போயிடும். ஸோ த சர்வைவல் சேஞ்சஸ் யூ ஃபார் எவர். பியூட்டிஃபுல்லான அர்த்தம் பார்த்தீங்களா? இங்கே தாங்க நம்ம கடவுளோட நம்பிக்கையை ரொம்ப நன்னா வச்சுருந்தா தான் இது கண்டிப்பாக நடக்குங்க. நம்ம எப்போதுமே நம்ம ஏதோ ஒரு காரணத்துக்கோசரம் தான் நம்ம உயிரோடு இருக்கோம் அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக அதை உணரணும். அந்த பர்பஸ் என்னது அப்படின்னு தெரிஞ்சுட்டு அதுக்கு நம்ம பயங்கரமாக மூளையை நம்ம அதில் செலுத்தணுமே வழிய மற்ற விஷயங்கள் செலுத்தக்கூடாதுங்க. விதண்டாவாதம் பேசுறதுக்கோ அவள் அந்த மாதிரி சொன்னாலேன்னு சொல்லி உட்காந்து வருத்தப்படுறதுலையோ கிடையாது. சரி, ஆர்ஃபனேஜ் ஹோம்லலாம் பார்த்தேன்னா குழந்தைகள்லாம் ஏதோ ஒரு காரணத்தினால அவள் தள்ளப்பட்டா அந்த ஹோமில் நடத்துகிறா. அந்த ஹோமில் கூட பார்த்தேன்னா அந்த குழந்தைகளுக்கு கல்லங்கப்படமே கிடையாது. அந்த கல்லங்கப்படம் இல்லாமல் அவள் எல்லாரும் எவ்வளோ அழகாக ஒத்துமையாக அந்த ஹோம் நடத்துகிறவா இருக்கா பாருங்க. அவள் தே ஆர் தி மெயின் காட். ஏன்னு கேட்டேன்னா அந்த குழந்தைகளுக்கு அவள் தான் எல்லாமே சொல்லித்தரா. அண்டு நல்லது கெட்டது எல்லாமே அந்த நடத்துகிறவாளுக்கு தான் எல்லாம் தெரியும். ஸோ அப்படி இருக்கும்போது அவளை நிஜமாக தே ஆர் மீனிங். அவளோட லைஃப் எப்படி அவளும் ஏகப்பட்ட ஹர்டில்ஸு. இந்த ஒரு ஆர்ஃபன் ஹோம் நடத்தணும் அப்படின்னா இட்ஸ் நாட் அன் ஈஸி ஜோக். அதில் எவ்வளோ விதமான எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் இருக்கும், எவ்வளோ விதமான ரிஸ்கெல்லாம் இருக்கும். அந்த ரிஸ்கெல்லாம் கூட அவள் அதை ஒரு பாசிட்டிவாக எடுத்துட்டு அதை நடத்துகிறா பாருங்கோ. அண்டு நாளைக்கு அந்த இருக்கக்கூடிய அந்த ஆர்ஃபனேஜ் குழந்தைகள்லாம் நல்ல மேலே ஒரு ஸ்திதிக்கு வந்துட்டா அப்படின்னா எஸ், அப்போ அவளுக்கு என்ன ஒரு சந்தோஷம் இருக்குது. கொஞ்சம் நீங்கள் அதெல்லாம் யோஜனை பண்ணி பாருங்க. ஸோ நம்மளோட வாழ்க்கையை எப்படி நம்ம மாற்றி அதை ஒரு அர்த்தமுள்ளதாக ஆக்கணும், அதுதாங்க இந்த டாபிக். இதுக்கு நிறைய பேசணும். கண்ணு தெரியாதவா அவள் பிளைண்ட், தட் இஸ் பிறக்கும் போதே டிசேபிள்டாக இருக்கா. ஆனால் அந்த டிசேபிளை கடவுள் கொடுத்ததை அதை ஒரு குறையாக நினைக்காம அவளோட முயற்சியில் ஏதோ ஒரு ஜானரில் படிப்புலையாக இருக்கட்டும், ஸ்போர்ட்ஸ்லையாக இருக்கட்டும், இல்லை பாட்டா என்ன வேணா இருக்கட்டும், அதில் அப்படி ஒரு ஷைனிங்காக வரா அப்படின்னா கண்டிப்பாக சர்வைவல் சேஞ்சஸ் யூ ஃபார் எவர் தானே. அப்போ அவளை எப்படி ஒரு அர்த்தமுள்ளதாக ஆக்கிறது பாருங்க. ஒரு குறை கடவுள் கொடுத்துருக்கார். ஆனாலும் அந்த ஒரு கதவை சாத்தினா ஒரு கதவை திறக்கப்படும் அப்படின்னு கடவுள் சொன்ன மாதிரி இது ஒரு ரொம்ப முக்கியமானதுங்க. ஸோ நம்ம எல்லாருமே அந்த நம்மளோட வாழ்க்கையை வசந்தமாகவும் அர்த்தமுள்ளதாக ஆக்கிறதுக்கு நம்ம என்னெல்லாம் முயற்சி பண்ணணும். வயசாயாச்சு, இப்போ நமக்கு கண்டிப்பாக வி ஆர் மார்ச்சிங். எல்லாருமே வயசானதுக்கு நம்ம வி ஆர் ஆல் மார்ச்சிங். ஸோ நம்ம உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆர்கனும் வேர் அண்ட் டேர் அப்படிங்கிற மாதிரி அது கொஞ்சம் கொஞ்சமாக
கொஞ்சம் என்ன சொல்கிறது, செயல்கள் இழந்து போகும். அப்போது அந்த மாதிரி நேரங்களில் கூட மனசை தளர விடாமல், அதே சமயத்தில் நமக்கு சரி இவ்வளோ நாள் நம்ம வாழ்ந்தாச்சு, இவ்வளோ தூரம் நம்ம சந்தோஷமாக இருந்தோம், இன்னும் யாருக்கும் நம்ம வந்து பாரமாக இல்லாமல் அந்த சமயத்தில் ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸோடு உட்காந்துட்டு சந்தோஷமாக பேசிட்டு, குடும்பத்தாரோட சந்தோஷமாக பேசிட்டு இருக்கிறத அர்த்தமாக ஆக்கணுங்க, வசந்தமாக ஆக்கணுங்க. இதுதாங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அப்படியோ ஆயிடுத்தே அப்படி ஆயிடுத்தே அப்படின்னு உட்காரக்கூடாதுங்க. இதெல்லாம் இயல்பு, இதெல்லாம் இயற்கையானது. எல்லாரும் வயசாகும், எல்லாருக்கும் அந்த ஒன்றும் காது கேட்காது, கண்ணு தெரியாது, சாப்பிட முடியாது, பல்லு போகும். இதெல்லாம் ரொம்ப இயற்கை. எவ்ரிபடி ஹேஸ் டு ஃபேஸ். அதில் வந்து மாற்றுக்கிறதே கிடையாது. ஸோ ஆனாலும் அதையும் நம்ம வந்து வசந்தமாக ஆக்கணுங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தேன்னா ஒவ்வொரு அம்மாமார்கள்லாம் வந்து ஒவ்வொரு குழந்தைகளை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு மேலே கொண்டு வரா. அதை அந்த பசங்கள் வந்து நல்ல மேலே வந்து அவளும் புரிஞ்சுட்டு, ஆமாம் நம்ம அம்மா அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம மேலே கொண்டு வந்திருக்கா, நாளைக்கு அவளை நல்லா நம்ம பார்த்துக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு வச்சுட்டு நம்ம ஒவ்வொன்று காரியத்தையும் பண்ணும்போது அர்த்தமுள்ளதாக இருக்கும். ஓகே, நம்ம ஒரு ஹீரோவாக ஆயிட்டோம், ஒரு அப்பாங்கிறவா ஒரு ஹீரோவாக ஆயிட்டோம். எஸ், அப்போ என் பையன் நாளைக்கு நல்லா வருவான் அப்படிங்கிறது. இன்னொன்று, அப்பா அம்மா படிச்சிருக்க மாட்டான், அவள் படிக்காமல் ஒரு கிராமத்தில் விவசாயியாக இருந்திருப்பான்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த விவசாயியாக இருக்கிறவன் தம் பசங்கள் நல்ல ஒரு கிராஜுவேஷனோ நல்ல படிப்பு படிச்சுட்டா அப்படின்னா அதில் அவள் கிடைக்கக்கூடிய சந்தோஷம் எண்ணில்லனங்காங்க. ஸோ அவள் வந்து அவளோட வாழ்க்கையை வசந்தமாக ஆக்கிட்டா, அர்த்தமுள்ளதாக ஆக்கிட்டா. இது வெரி 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 இம்பார்ட்டண்ட். இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் நீங்கள் யோஜனை பண்ணி பார்த்தேன்னா இந்த மாதிரி நிறைய சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். இதுக்கும் மேலே இதை நம்ம எப்படி நம்ம நிரந்தரமாக ஆக்கணும் அப்படின்னா, கலோக்கியலாக நம்ம எல்லாருமே எப்படி நம்ம வசந்தமாக ஆக்க முடியும் அப்படின்னு கேட்டேன்னா, நான் சொல்கிற மாதிரி இந்த ரேக்கி, அப்புறம் வந்து முத்ராஸு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம கையாளும் போது என்னன்னா நமக்கே ஒரு அழகான நிதானம் வரும். நமக்கே நம்மளோட இருக்கக்கூடிய அர்த்தம் என்னது, நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய டேலண்ட் என்னது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கண்டிப்பாக அதை உணரலாம், தெரிஞ்சுக்கலாங்க. இது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். இது நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுட்டோம் அப்படின்னா நாளைக்கு கண்டிப்பாக அதை நோக்கி நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணி நம்ம தாராளமாக மேலே 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 போகலாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். பார்த்தேன்னா நம்மளோட முன்னோர்கள் பெரிய பெரிய ஜாம்பவான்கள்லாம், புத்தரே எடுத்துக்கோங்க, அவர்லாம் இருந்து அவர் எப்படி தியானம் பண்ணி வாழ்க்கைனா என்ன, ஏன் ஒருத்தன் வந்து கோவப்படுறான், என்னத்துக்கு கோவப்படுறதுக்கு காரணம் என்ன, இப்படிலாம் ஆலோசனை பண்ணி 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 நிறைய ப்ராவர்ப்ஸாக இருக்கட்டும், வாழ்க்கைங்கிறது இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு திருவள்ளுவர் ஏகப்பட்ட பேர் அந்த மாதிரி சொல்லலாங்க. விவேகானந்தர், அதுக்கப்புறம் வந்து மதர் தெரசாலாம் பார்த்தேன்னா அன்புக்கு வடிவானவள். எல்லாம் அவள் வந்து ஒரு கேன்சர் பேஷண்ட்டை கூட ஐயோ அவளை தொட்டால் நமக்கு கேன்சர் வரும் அப்படின்னு ஒரு நாளைக்கு கூட ஒரு இம்மி அளவு கூட அவள் நினச்சி பார்த்ததில்லை. அவ்வளோ பேர் அழகாக அன்பாக பார்த்து அப்படியே அவள் வந்து இன்னும் ஷீ இஸ் லிவிங். தோ ஃபிசிக்கலாக ஷீ இஸ் நாட் இன் தி வேர்ல்ட், பட் அவங்களோட டீச்சிங்ஸாக இருக்கட்டும், அவங்களோட ஒர்க், அவங்க எப்படிலாம் பண்ணினாங்களோ அதே இட் இஸ் பீன் கேரி ஃபார்வர்ட் ஆகிட்டே வருது. அப்புறம் டாக்டர் அப்துல் கலாம், அவர் பாருங்க, மரம் வளர்க்கணும் அப்படிங்கிற ஒரு பெரிய இது, அதுக்கு மேலே சயின்டிஸ்ட் அப்படின்னா அந்த ஒரு படிப்புக்கு அப்படியே ஒரு உதாரணமாக இருந்து அந்த அப்புறம் பீப்புள்ஸ் பிரசிடெண்ட், ஸ்டில் ஹீ இஸ் கால்ட் அஸ் பீப்புள்ஸ் பிரசிடெண்ட். எவ்வளோ பெரிய ஒரு பொக்கிஷமான பேரை பாருங்க. இஸ் நோ மோர் இன் த வேர்ல்ட், பட் அவர் இன்னும் எல்லாரோட மனசுலையும் இருக்கார்.
இப்போ மரங்கள்லாம் பார்க்கும்போது விவேக் அவரெல்லாம் பார்த்தோன்னா அவரோட வழியில் அப்துல் கலாம் சார் சொன்ன வழியிலேயே விவேக்கும் நிறைய மரங்களெல்லாம் நட்டு நிறைய பசுமையாக ஆக்கணும். ஸோ இந்த பசுமையாக ஆக்கும்போது நமக்கு நல்லது, இயற்கையை வந்து எப்போதுமே சந்தோஷமாக வச்சோம்னா நமக்கும் நல்லது அப்படின்னு சொல்லி அவளும் அது வழி. இதுக்கு அப்புறம் வந்து பார்த்தேன்னா சினிமாவில் பார்த்தேன்னா சிவாஜி கணேசன் இந்த மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு போகலாம். பட் சிவாஜி கணேசன் அவர்கள்லாம் பார்த்தேன்னா நடிப்புக்கு அப்படி அந்த ஒரு பாத்திரமாக மாறிட்டார். இப்போ வந்து டக்குன்னு எனக்கு பேர் வர மாட்டேங்கிறது. திருநாவுக்கரசர் அப்படின்னா அப்படியே திருநாவுக்கரசர் மாதிரி அவ்வளோ அழகாக தத்ரூபமாக நடித்து பயங்கரமாக எல்லா விதத்துலேயும் அப்படி ஒரு அழகாக அந்த ஒரு பாத்திரமாக மாறி அப்படியே நம்மளை வந்து நடிப்புன்னா இப்படி தான் நடிக்கணும் அப்படின்னு உதாரணமாக இருந்துட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் டாக்டர் ரத்தன் டாட்டா அவரெல்லாம் பார்த்தேன்னா எப்படி டவுன் டு அர்த்துங்க, கடைசி வரைக்கும் அவர் வந்து அந்த பயங்கரம் பிஸ்னஸ்லேயும் ஹி வாஸ் ஜாம்பவான். அதுக்கப்புறம் இந்த நாய்கள் அந்த மாதிரி ஜந்துக்கள்கிட்ட பாசம் காமிக்கிற அவரை மாதிரி யாராலையும் முடியாது. ஸோ அப்படிலாம் டவுன் டு அர்த் அப்படிலாம் அவர் வேலை பண்ணியிருக்காரு. இப்போது லிவிங் லெஜண்ட் வந்து யாருன்னு கேட்டேன்னா டாக்டர் பிரதாப் ரெட்டி. அவர் வந்து ஏகப்பட்ட அப்பல்லோ ஹாஸ்பிட்டல்ஸு எவ்வளோ உயிர்களை வந்து அவர் காப்பாற்றுறார். அண்ட் ஹீ ஸ்டில் கோயிங் டு ஆஃபீஸ் அண்ட் ஹீ ஸ்டில் ஒர்க்கிங். அப்போது அவருக்கும் வயசாகிட்டு வருது, ஆனாலும் நம்மளால் 4 பேருக்கு உதவணும், நம்ம வந்து கண்டிப்பாக வேலை செய்யணும். அப்போது அவர் இன்னும் இளமை நினச்சிட்டு இருக்காரு பாருங்க. அதுதாங்க அர்த்தம் உள்ள வாழ்க்கைக்கு அர்த்தம். இதுதாங்க இந்த மாதிரி நம்ம எல்லாருமே இருக்கணும்னு ஆசைப்படுறேன். கண்டிப்பாக இந்த மாதிரி இருக்கிறதுக்கு வந்து நீங்கள் இந்த பிளாட்ஃபார்ம் பஞ்சபூதங்களை வந்து நீங்கள் வந்து ஃப்ரெண்டாக எடுத்துக்கணும். ரேக்கி கற்றுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து முத்ராஸ்லாம் நீங்கள் கற்றுனா கண்டிப்பாக மைண்டையும் பாடியும் ரெண்டுத்தையும் நீங்கள் அழகாக பேலன்ஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கும் வேறு ஏதாவது உதாரணங்கள் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்கோ. அதுக்கப்புறம் என்னோடய வீடியோவை பற்றியும் கமெண்ட் அடிங்கோ. லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணலன்னா ப்ரெஸ் பண்ணுங்கோ. கமெண்ட் அடிக்காதவா கமெண்ட் அடிங்கம்மா. தேங்க்யூ ஸோ மச்.